பொதுவா விபத்துக்கள் எதிர்பாராம நடக்கிற நிகழ்வுகள். ஆனா ஒரு சில விபத்துக்கள் கிளியரா நம்மளுடைய அஜாக்கிரதையால தான் நடந்தது அப்படிங்கறத அந்த விபத்துக்கான காரணத்தை பற்றி ஆராயும் போது தெரிய வரும். சமீப காலமா வாகனங்களை வேகமா இயக்கி அதை சோசியல் மீடியால பதிவிடுற வழக்கம் ரொம்பவே அதிகமாகிட்டு வருது. கடந்த மாதம் கூட ஒரு BMW கார் 230 கிலோமீட்டர் ஸ்பீட அச்சீவ் பண்ற முயற்சியில ஒரு ட்ரக் மேல மோதி கிட்டத்தட்ட காரில் இருந்த அனைவருமே உயிரிழந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலையும் ஒரு ஸ்விஃப்ட் காருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கு. ஸ்விஃப்ட் லவர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல இந்த வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஸ்விஃப்ட் கார்ல பயணம் செய்யற நபர்கள் ரொம்பவே ஹை ஸ்பீட்ல டிரைவ் பண்றது கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஓபன் ரோடோ ஹைவேவோ கிடையாது. அதிக டிராபிக் நிறைந்த இடத்துல அருகில் இருக்கும் கார்களை ஃபாஸ்டா கட் பண்ணி ஓவர்டேக் பண்றாங்க இந்த ஸ்விஃப்ட் மூலமா. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துல போய் முடியுது. அடுத்த விஷுவல்ஸ்ல அந்த காரோட டேமேஜ பத்தி கம்ப்ளீட்டா அந்த வீடியோலயே காமிக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடுல ஹெட்லைட், பம்பர், போனட் அப்படின்னு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. விண்ட்ஷீல்ட் மற்றும் ரூஃப்ல ஒரு பெரிய ஹோலே தெரியுது. ரியர் செக்ஷனும் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. காரை ஓவர் டர்ன் பண்ணும்போது பெரிய கல்லுலயோ இல்ல சுவர்லயோ மோதின மாதிரி தெரியுது. இந்த இன்சிடென்ட்ல கார்ல பயணம் செஞ்சவங்களோட நிலைமையை பத்தி குறிப்பிடல. பட் இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்க தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டவசமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்க முடியாத காரணங்களால நடந்தாலும் 100% தேவையே இல்லாம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிகழ்றதும் இதனால பாதிக்கப்படுறது டிரைவ் பண்றவங்க மட்டும் இல்லாம அருகில் இருக்கிறவங்களும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துகிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி தேவையில்லாத விபத்துக்களை தடுக்க முடியும்.